सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 30/7/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு மகாரதி என்றால் மகான் நிலை. இன்று பாண்டவ சேனைக்கான பட்டியின் நிறைவு நாளா அல்லது இன்று ஆரம்பிக்கிறீர்களா? நெருக்கம் ஆரம்பமாகியிருக்கிறது. விசேஷமாக என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள்? அதற்கு விசேஷமாக என்ன சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள்? மாற்றம் ஆரம்பமாகிவிட்டதா அல்லது ஏற்படுமா? சங்கல்பத்தின் ரூபத்தில் எடுத்திருக்கிறீர்களா அல்லது சம்ஸ்காரமாக்கி விட்டீர்களா? ஒவ்வொருவரும் அவரவர்களது விஷயத்தை கூறினார்கள். இது பாண்டவ சேனையின் பட்டிக்கான சோதனை தாளாகும். இந்த ஒரு சோதனை தாளின் மூலம் அனைத்து கேள்விகளும் வந்துவிட்டன. தற்சமயம் சங்கல்பம் மற்றும் செயல் இரண்டும் ஒன்றாக இருப்பது அவசியமானதாகும். இப்போது சங்கல்பம் செய்கிறீர்கள், அதை உடனே செயலில் கொண்டு வந்து விடுகிறீர்கள். சங்கல்பம் மற்றும் செயலில் மகான் வேறுபாடு இருக்கக்கூடாது. மகாரதி என்பதன் பொருளே மகான் நிலையாகும். ஆக மகான் நிலை என்பது சங்கல்பத்தில் மட்டுமின்றி அனைத்திலும் மகான் நிலை. இது மகாரதிகளின் அடையாளம். சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனையில் நேரம் ஆவதில்லை. ஏனெனில் மகாரதிகளின் சங்கல்பமே அவ்வாறு இருக்கும். அந்த சங்கல்பம் நடைமுறையில் சம்பவமாகிவிடும். இதை செய்யவா வேண்டாமா, எப்படி செய்வது, என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சங்கல்பங்களே வரும். சங்கல்பம் வந்ததும் நடந்துவிடும். இதை கொண்டு தனது நிலையை கண்டறிந்து கொள்ள முடியும். யோகத்தில் வெற்றி பெறுவதுதான் கடைசி நிலையாகும். அதாவது செயல்களில் வெற்றி பெறுவதாகும். அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக எந்த சக்தியை தாரணை செய்ய வேண்டும்? சங்கல்பம், வார்த்தை, செயல் அனைத்தும் வெற்றியுடையதாக ஆக வேண்டும். அதற்கு எந்த சக்தி தேவை? அனைவரும் எந்த சக்தியை பற்றி கூறினார்களோ அது அவசியமானதுதான். ஆனால் அதிலும் முதலில் கட்டுப்படுத்தும் சக்தி விசேஷமாக தேவை. ஒருவேளை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில் வீணானவை கலப்படமாகின்ற காரணத்தினால் வெற்றியடைய முடியாது. உண்மையான யதார்த்த எண்ணம் செய்தால், உண்மையான வார்த்தைகள் பேசினால், உண்மையான காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறவே முடியாது. ஆனால் வீணானவைகள் கலப்படமாகின்ற காரணத்தினால் வெற்றி கிடைப்பது கிடையாது. உண்மைக்கு வெற்றி கிடைக்கும், வீணானவைகளுக்கு கிடைக்காது. வீணானவைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதற்கு அவசியம் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு பலவீனமாகும். ஏன் பலவீனம் ஏற்படுகிறது? தனது சம்ஸ்காரங்களை அழிக்க முடிவதில்லை. இந்த சங்கல்பம் உண்மையானது அல்லது வீணானது என்று புரிந்திருந்தும் கட்டுப்படுத்தும் சக்தி கிடையாது. கட்டுப்படுத்தும் போதுதான் அதற்கு பதிலாக மற்ற சம்ஸ்காரத்தை தனக்குள் சேமிக்க முடியும். கட்டுப்படுத்தும் சக்தியில் குறை இருக்கின்ற காரணத்தினால் தன்னையே கட்டுப்படுத்த முடிவதில்லை. தனது படைப்புகளின் படைப்பாளர் ஆவதற்கு வருகிறதா? எந்த படைப்பை படைக்க வேண்டும்? உண்மையான படைப்புகளை படைப்பதில் குறை இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்புகளை படைத்து விடுகிறீர்கள். அதாவது தனது படைப்பின் மூலம் தானே குழப்பமடைந்து விடுகிறீர்கள். இப்போது பாண்டவ சேனைகள் நடைமுறையில் என்ன நிரூபணத்தை காண்பிக்க வேண்டும்? பலகீனமான வார்த்தைகள், பலகீனமான செயல்களுக்கு நிறைவு விழா கொண்டாட வேண்டும். பட்டிக்கான நிறைவு நாள் கிடையாது, பலவீனத்தின் நிறைவு. மேலும் ஒவ்வொரு சங்கல்பமும் அதிசயம் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி நிறைந்த சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். ஆக பலகீனத்தின் இடத்தில் அதிசயத்தை நிரப்ப வேண்டும். பலகீனம் என்ற வார்த்தை இப்போது சோபிப்பது கிடையாது.
உலகின் ஆதாரம் ஆத்மாக்களாகிய உங்கள் மீது இருக்கிறது. ஆக யார் உலகிற்கு ஆதாரமாகவும் முன்னேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட மூர்த்திகளின் வாயில் பலகீன வார்த்தைகள் சோபிப்பது கிடையாது. இப்போது ஒவ்வொரு மூர்த்தியிடத்திலும் அனைவருக்கும் என்ன சாட்சாத்காரம் கிடைக்கும்? பாப்தாதாவின் சாட்சாத்காரம். அனைத்து மூர்த்திகளிடமும் ஆன்மீக ஒளி தென்பட வேண்டும். யார் அந்த ஒளியை பார்த்தாலும் பலியாகிவிட வேண்டும். அனைவரையும் பலியாக்க முடியும். சிலருக்கு முக்திதாமம், சிலருக்கு ஜீவன் முக்திதாமம். உங்களிடமிருந்து தங்களது உண்மையான பாகத்திற்கான உரிமையை யாரும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக அவரவர்களது உண்மையான பாகம் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அவசியம் அடைய வேண்டும். யாரும் தங்களது ஆஸ்தியை அடைவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு உங்களது மூர்த்தியிடத்தில் ஒளி இருக்க வேண்டும். இவ்வாறு தன்னை வள்ளலின் குழந்தை வள்ளலாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பவர்களிடத்தில் ஆர்வம் மற்றும் ஒளி இருக்கும். இப்போது அது மறைந்திருக்கிறது. அந்த சம்ஸ்காரங்களை இப்போது வெளிப்படுத்துங்கள். அந்த சம்ஸ்காரங்கள் இன்று வரை வெளிவராத அளவிற்கு எந்த விஷயத்தில் பிஸியாக இருக்கிறீர்கள்? பலகீனங்களை அழிப்பதில் பிஸியாக இருக்கிறீர்கள். கணக்குகளை முடித்தே ஆக வேண்டும். ஆனால் ஒன்று விரைவில் முடிப்பது. அதே கணக்கிற்கு சிலர் 5 நிமிடமும் சிலர் அரை மணி நேரமும் எடுத்துக்கொள்கின்றனர். சிலருக்கு முழு நாள் சிந்தித்தாலும் கணக்கு எடுக்க முடிவதில்லை. இவர்கள் அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் ஆக ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு காரியமும் விசேஷமானதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்னேற வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை ஆதாரமே இவ்வாறு இருந்தால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ கவனம் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போது கடந்து முடிந்தவைகளை சங்கல்பத்திலும் கொண்டு வரக்கூடாது. மறதியாகவும் பழைய சம்ஸ்காரங்கள் என்ற விஷம் வெளிப்பட்டுவிட்டால் இது மிகவும் பழைய பிறவிக்கான சம்ஸ்காரம், இப்போதையது அல்ல என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்து போன பழைய விஷயங்களை அடிக்கடி யாராவது வர்ணனை செய்தால் இதுதான் வீணானவை என்று கூறப்படுகிறது. இந்த பாண்டவ சேனை முதலில் தனது குடும்பத்திற்கு முன் ஒரு உதாரணமாக இருந்து காண்பிக்க வேண்டும். சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபா உதாரணமாக இருந்தார் அல்லவா? இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஆக இன்றைய நாளை பழைய சன்ஸ்காரம் மற்றும் சங்கல்பத்தை சமாப்தி செய்யும் நாள் என்று கூறலாம். புரிந்ததா? இந்த குழுவின் பெயர் என்ன? பெயர் கொடுக்கப்படுகிறது எனில் எதன் ஆதாரத்தில் கொடுக்கப்படுகிறது? இன்று எப்படிப்பட்ட நாள்? குரு நாளாகும். குரு திசை என்றால் வெற்றி. ஆக இந்த குழு அனைவருக்கும் உதவி செய்பவர்கள் வெற்றி மூர்த்திகளுக்கான குழுவாகும். யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி தேவைப்படுகிறது எனில் வள்ளலின் குழந்தைகள் எப்போதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களது கைகள் ஒருபோதும் கொடுப்பதை நிறுத்திவிடாது. அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகும்போதுதான் அனைவருக்கும் உதவியாளர்கள் ஆக முடியும். பிரியமானவர்களாக ஆகவில்லையெனில் அனைவருக்கும் உதவியாளர்களாகவும் ஆக முடியாது. ஆகையால் இந்த குழுவினர் மனம், சொல், செயல் மற்றும் சம்பந்தங்களிலும் உதவியாளர்களாக ஆக வேண்டும் மற்றும் வெற்றி மூர்த்திகளாகவும் ஆக வேண்டும். அதனால்தான் அனைவருக்கும் உதவி செய்யும் வெற்றி மூர்த்திகளின் குழு என்று கூறினோம். புரிந்ததா? அனைவருக்கும் உதவியாளர்களாக ஆவதற்கு தன்னையே அழித்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காரியத்திலிருந்து விலகிவிடக்கூடாது. தன்னை அழித்து கொள்வது என்றால் தனது பழைய சம்ஸ்காரங்களை அழிக்க வேண்டும். பழைய சம்ஸ்காரம்தான் அனைவருக்கும் உதவி செய்வதில் தடையாக இருக்கிறது. ஆக தனது பழைய சம்ஸ்காரங்களை அழிக்க வேண்டும். மற்றவர்களது சம்ஸ்காரங்களை அழிப்பதற்காக செய்யவில்லை. தனது சம்ஸ்காரங்களை அழித்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை தானாகவே பின்பற்றுவார்கள். ஒன்று நான், மற்றொன்று தந்தை. மூன்றாவது பார்த்தாலும் பார்க்காது இருப்பது. மூன்றாவது விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் தன்னை மற்றும் தந்தையை மட்டும் பாருங்கள். இந்த ஸ்லோகனை தான் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அழிப்போம், ஆனால் அனைவருக்கும் உதவியாளர்களாக ஆவோம். கல்பத்திற்கு முந்தைய உங்களது நினைவு சின்னம் நினைவிருக்கிறதா? கோவர்த்தன மலையின் நினைவு சின்னமாக எதில் உருவாக்குகின்றனர் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய நாட்களில் பக்தி மார்க்கத்தில் கோவர்த்தன மலையை பூஜை செய்யும் போது எதில் உருவாக்குகின்றனர்?
மாட்டுச் சாணத்தினால். மலைக்கு விரல் கொடுப்பது என்றால் பழைய சம்ஸ்காரங்களை அழைப்பதில் விரல் கொடுப்பதாகும். முதலில் இந்த மலையை நீக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கலியுக உலகம் மாறி புது உலகம் உருவாகும். எந்த ஸ்லோகனாக இருந்தாலும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதுவும் நல்லதாகும். ஆனால் ஸ்லோகனின் சொரூபமாக ஆகியே தீர வேண்டும். இது ஒரு சாதனமாகும். ஆனால் சாதனத்திலிருந்து சொரூபமாக ஆவது நல்லதாகும். எந்த விசேஷத்தினால் மாலையில் மணியாக ஆக முடியும்? மணிகளின் விசேஷம் என்னவெனில் ஒரே வழிப்படி நடந்து ஒரே நூலில் கோர்க்கப்பட்டு இருப்பதாகும். ஓரிடத்தில் ஏடுபாடு ஏக்ரஸ்திதி மற்றும் ஒரே வழியுடன் இருக்கும்போது அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக இணக்கமாக இருப்போம். ஒரே மாதிரியான மணியாக இருக்கிறது எனில் ஒரே நூலில் கோர்க்கப்படுபவர் அல்லவா? ஆக ஒரே ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் தங்களுக்குள்ளும் ஒரே வழியுடன் இருக்க வேண்டும். சங்கல்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 வழிகளாக இருப்பவர்கள் இரண்டாவது, அதாவது 16,000 மணிகளின் மாலையில் வருவார்கள். ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த அளவிற்கு தகுதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் சக்தி இருக்கும் அல்லவா? ஆக அந்த வேறுபாட்டை கரைத்து விடுங்கள். கரைத்துவிடும் சக்தி தேவை. ஆக இவ்வாறு தங்களுக்குள் உள்ள ஒற்றுமையினால்தான் நெருக்கத்தில் வருவீர்கள். அனைவரின் முன் உதாரணமானவர்களாகி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அவரவர்களுக்கான விசேஷத்தா இருக்கின்றது. யாராக இருந்தாலும் அவர்களது விசேஷத்தை பார்த்தால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். குறைகளை முற்றிலும் பார்க்கவே கூடாது. சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ கிரகச்சாரம் பற்றி கொள்ளும்போது பார்க்கக்கூடாது என்று கூறுவார்கள் அல்லவா? இல்லையெனில் கிரகச்சாரம் வந்துவிடும். ஆக பிறரது குறைகளும் கிரகணமாகும். தவறுதலாக கூட யாராவது பார்த்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், கிரகச்சாரம் வந்துவிடும். ஆக உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். சிறிது கரை இருந்தாலும் அதுவே தென்படும். விசேஷங்களை உள்ளடக்கிவிடும். மற்றவர்கள் மீது பிரபாவம் ஏற்படுத்தும் அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். வியக்கத்தக்க வகையில் மாற வேண்டும். முற்றிலும் விடுபட்டவர்களாக ஆகிவிடும் பொழுது மற்றவர்களின் பற்றுதலும் தானாகவே துண்டிக்கப்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।